இதெல்லாம் ஒரு படமாங்க, இதெல்லாம் ஒரு படமாங்க, என்ன இந்த படம் ரியலா அப்படின்னு சொல்லப்படுறது தான் மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு ஒரு படம். ஃபஸ்ட்டு ஆஃப் என்னன்னா வந்து கொடைக்கானல் போகிறாங்க டூரு. அந்த டூரில் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க ஜாலியாக. வந்து அதை சுற்றி பார்க்கும்போது அதில் வந்து குண்ணா கேவ்னு ஒருத்தர் வந்து போகும்போது சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களும் குண்ணா கேவ் அப்படின்னான்னு அந்த ஒருத்தர் ஷூட் பண்ண டேட் அப்படின்னு அவரும் போனார். அந்த கேப்பில் நடந்த விஷயமே வேற கைஸ். என்னன்னா அந்த குண்ணா கேவில் வந்து இது அடிச்சிருக்கு. ஆனாலும் அங்கே போனாங்க. போய் அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு செம்மையான த்ரில்லிங்கான ஒரு அவங்க வந்து அங்கே போனாங்க. அங்கே போய் ஒரு கல் அங்கே வந்து மேலே போனாங்க. அங்கே கல் இப்படி இருந்துதா, அங்கே மேலே இருந்தாங்க. அங்கே மேலே போய் அங்கே ஒரு கல் இருக்குது. அங்கே வந்து ஏதோ இருந்து அங்கே வந்து மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு எழுதுனாங்க. ஏன்னா அவங்க என் பேரே மஞ்சுமெல் பாய்ஸ் தான், அதனால மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு எழுதுனாங்க. அவங்களும் மஞ்சுமெல் பாய்ஸ்ன்னு அதில் ஏதோ நம்பர் போடலான்ட்டு அவங்களும் அதில் வந்து சுபாஷ் வந்து நான் போடுறேன்ட்டு அவனும் வந்தான். அதுக்கப்புறம் குழிக்குள்ளே விழுந்துட்டான். அந்த குழிக்குள்ளே விழுந்து அவனும் எல்லோரும் சுபாஷுன்னு எல்லோரும் பயந்து போயிட்டு போலீஸ்கிட்ட கால் பண்ணுறாங்க. போலீஸ்கிட்ட கால் பண்ணோன்னே அவங்களும் போயிட்டாங்க. அங்கே போய் சார் எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு குண்ணா கேவில் போய் விழுந்துனாங்க. என்னது என்ன கேவில் போய் குழிக்குள்ளே விழுந்துறாங்க. என்ன குழி விழுந்தாங்க? குண்ணா கேவ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாரு நீங்களே உங்கள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டு நீங்களே இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களும் அடித்து அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து சொல்கிறாரு அங்கே வந்து குண்ணா கேவு அதோட ரிவல் நேமே வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டெவில்ஸ் கிச்சன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் 13 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து யாருமே வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கும்போது அங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யும் போது அங்கேயும் தண்ணி விழுகிறதுனால அங்கே தண்ணி ஃபுல்லாக வந்ததுன்னா எப்படி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது வந்து அங்கே வந்து திடீர்னு ஒரு சின்ன கல் வந்து போச்சு. அது எவ்வளோ தூரத்துலேருந்து போச்சுட்டோமா, அவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு இது நடந்தது. அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தா உள்ளே ஃபுல்லாக போகுது. அங்கே ஃபுல்லாக போய் நம்ம ஃப்ரெண்டு அங்கே போய் மூச்சு விடாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் தண்ணி போகக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அவங்க செத்துருப்பாண்டா, என்னடா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, வா போகலான்ட்டு ஒரு போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே கயிறு இருக்குது. அங்கே கயிறு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வரல. அதுக்கப்புறம் ஐயோ பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது, பேசுவோன்ட்டு அவனும் பேசினான். அதுக்கப்புறம் சுபாஷேன்னு அந்த குழிக்குள்ளே கத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது காமிச்சாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட சின்ன வயசு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து கண்ணாப்பூச்சி ஆடுறாங்க. ஒருத்தர் வந்து எல்லோரும் கண்ணாடி பூச்சி நாங்கள் 3 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். ஒருத்தர் கேட்சர், அதில் ஒருத்தர் வந்து கண்டே பிடிக்காத ஒளியில் பேசின போட்டாங்க. அங்கே பார்த்தா நீ ஜெயிச்சிட்டா வாடா சீக்கிரம்ன்ட்டு அவனும் வரவே இல்லை. திடீர்னு அங்கே வந்தாருங்க. அங்கே வந்து பார்த்தா இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் இருந்தார், இன்னும் வரவே இல்லை. சரின்னு அவரும் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜை கட்டுறாங்க. அடுத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா வந்து எல்லோரும் குளிக்கலான்னு கிணறு உள்ள குளிக்க போகிறாங்க. அங்கே குளிக்க போகும்போது 3 பேர் குளிச்சாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் குதிக்கலை. சரி என்ன பண்ணலான்ட்டு ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து நீச்சல் தெரியும். ஆனாலும் வந்து அவங்க கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு குதிக்கலான்ட்டு ஜம்ப் பண்ணார். அங்கே
பண்ணோடனே திடீர்னு ஒரு த்ரில்லிங்கான கிளைமேக்ஸ். இது அங்கே அடி இங்கே அடி எல்லா அடியும் அங்கங்கே அடி வாங்கி நீங்களே பாருங்களேன், அந்த படத்தை போய் பாருங்களேன், நீங்களே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருவீங்க. என்னடா இப்படிலாம் ரியலாக நடந்திருக்குன்னு கேட்கலாம், அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த வேறு அங்கே என்னன்னா நிறைய இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, எல்லா போலீஸும் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்க. பேசியிருக்கும் போது இதுவும் நடந்தது. அங்கே பார்த்து நீ உள்ளே போறியா அப்படின்னு சொன்னாங்க. நானா இப்படி தான் உள்ள 2 பேர் கேட்டாங்க. அதில் வந்து அதில் வந்து இன்னும் ஒரு சின்ன வயசு கேட்டாங்க. அதில் அடுத்த சின்ன வயசுனா வந்து இப்போ வந்து ஒருத்தனை 3 பேர் இருக்கானுங்க, ஓகேவா? 3 பேர் வந்துட்டானுங்க. ஆனால் ஒருத்தனை வந்து காணும். சரின்னு அவங்களும் போய் தேடி பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா அந்த கிணறுல வந்து மூச்சு அந்த குதிச்சான அவன் வந்து இப்படி போயிட்டே இருக்கான் அப்படியா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றுறான். சரி, அந்த சின்ன வயசில் இருக்கவர் அந்த சின்ன வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு. அதே ஒருத்தர் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன தம்பி நான் போக மாட்டேன் அப்படின்னு, நான் போகிறேன் இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பேசுகிறதுனால தான் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் போவோம். நடிக்காதடான்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. கட்டு பண்ண எங்கே இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள கீழே மேலே கொஞ்சம் அப்புன்னு சொல்லிட்டு கீழே இறக்கியே இருந்தாங்க. அங்கே பார்த்தா நிறைய கல் அங்கே வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து சுபாஷை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கும் போது ஒரு இடத்துல வந்து கயிறு வந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் இழுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருங்கடாட்டாங்களா. ஒருத்தன் வந்து அந்த தப்பு பண்ணவன் வந்தேன், டேய் கயிறை விடுறா அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் கயிறை லூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் லூஸ் பண்ணாங்க. லூஸ் பண்ணோடனே அப்படியே கொஞ்சம் அப்பு பண்ணுங்கடான்ட்டு அப்பா பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த சுபாஷையும் காப்பாற்றிட்டாங்க. இந்த ஸ்டோரி முடிஞ்சு அவர் தான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல்